ஓம் நம சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். நம் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்லது கெட்டது இது அனைத்திற்குமே யார் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம தான் காரணம். நம்மளை தவிர்த்து வேறு யாரும் காரணம் கிடையாது. நமக்கு நல்லது வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுறோம், கெட்டது வந்தால் ரொம்ப அழுகிறோம். ஏன் அப்படின்னா அந்த கெட்டதுக்கும் நீங்கள் தான் காரணம். நல்லது உங்களுக்கு நடக்குது அப்படின்னாலும் அதற்கு காரணம் நீங்கள் தான். கெட்டது எந்த அளவுக்கு நடக்குதோ அதுக்கும் காரணம் நீங்கள் தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தவறு நம்ம பண்ணுறது அனைத்துமே தவறாகத்தான் எல்லாமே செய்கிறோம். தவறாக எல்லாமே செய்துவிட்டு நமக்கு எல்லாமே தவறாக தான் நடக்கும். எதை நீங்கள் விதைக்கின்றீர்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப ரிட்டன் வரும். எதை விதைக்கின்றீர்களோ அதை தான் அறுவடை செய்வீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதில் பல மனிதர்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய அறியாமையில் இந்த ஒரு உயிரை கொன்று தின்பது இது எல்லாருக்குமே பழக்கமாயிட்டு கேஷுவலாக ஆகிட்டெல்லாம் நிறைய நான்வெஜ்லாம் எடுத்துக்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இது வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன் ஊன் பெருக்கருக்க தான் பிரிது ஊனுண்பான் எங்கன மாளுமருள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய உடல், நம்மளுடைய ஊன், நம்மளுடைய சதையை பெருக்கிறதுக்காக இதை அதை சாப்பிட்டு வளர்க்குறதுக்காக பிற உயிரை கொன்று அதனுடைய ஊனை சாப்பிட்றியே, எப்படி எல்லா ஜீவராசிகளுக்கும் படி அளக்குகின்ற அந்த இறைவனுடைய அருள் என்பது எப்படி உனக்கு கிடைக்கும்? நன்றாக புரிந்து கொள்ளணும், நல்லா சிந்திக்கணும். இப்போது ஒவ்வொரு உயிர் அது பிறந்தது அதனுடைய கர்மா கழிக்கிறதுக்காக அது பிறந்திருக்கு. அதை நீங்கள் துடிக்க கொள்றீங்க. துடிக்க கொன்னா அந்த ஊனை தின்னு உங்களுடைய ஊனை வளர்க்குறீங்க. அப்போது எல்லா உயிரையும் ஒரு உயிர் போல் பாவிச்சு அதுக்கு எல்லா உயிருக்கும் தினம் தினம் படி அளந்து கொண்டு இருக்கக்கூடிய இறைவனுடைய அருள் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? நீங்கள் செய்யக்கூடியது எல்லா தப்பும் நீங்கள் செஞ்சுட்டு கடவுள்கிட்ட போய் நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, இறைவா நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணால், நான் ஒன்றுமே பண்ணலையே, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ட்டு கேட்குறீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இவங்களை ஏமாற்றலாம், மனிதர்களை சுற்றி இருக்கிறவங்களை யாரை வேணாலும் ஏமாற்றலாம். இறைவனை ஏமாற்ற முடியுமா? செய்யக்கூடியது அனைத்துமே நீங்கள் தவறாக செஞ்சுட்டு எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா எப்படி இது தீயை மூட்டி விட்டு கொண்டு சுடுது என்று சொன்னால் என்ன? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம் வாழ்க்கையை எப்படி வாழ்வதுன்னு தெரியவில்லை, அதனால் பல கஷ்டங்கள் வருகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வாழ்வியல் என்கின்றதற்கான ஒரு முறையே இருக்கின்றது. அந்த வாழ்வியல் முறை என்ன அப்படின்னு தெரிஞ்சு அந்த வாழ்வியல் முறையை கடைபிடித்தோம் என்றானால் நம் வாழ்க்கையில் வலிக்காமல் எந்த ஒரு வலி வேதனையும் இல்லாமல் அழகான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை என்பது வாழலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்பயாவது சிந்தியுங்கள், என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இப்பயா சிந்தியுங்கள். இதுவரை கழித்தது போல இனியும் இப்போ இத்தனை ஆண்டு காலம் ஒரு தவறான ஒரு வாழ்வியலில் வாழ்ந்துட்டோம், அப்படியே பழக்கப்படுத்திட்டாங்க, எல்லாரும் வளர்த்துட்டாங்க. இதுக்கு அப்புறமாவது என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் ஏதோ இருக்குங்கிறாங்களே, இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்களே அப்படிங்கிறது கொஞ்சமாவது யோசிங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதுவரை கழித்தது போல இதுக்கு அப்புறமும் வீணான ஒரு காலத்தை வாழ்ந்து வீணாகி போயிடாதீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நல்வழியில் செல்லுங்கள். இறைவன் அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். ஓம் நம சிவாய நம.